எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாம இருக்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிரான்சன் ரீடுக்கும் பிரான் ஸ்ட்ரோமனுக்கும் இன்னைக்கு நடந்த மண்டே நைட்டால ஒரு மேட்ச் நடத்தியிருந்தாங்க. மேட்சை ரொம்ப விறுவிறுப்பாக தான் கொண்டு போனாங்க. இதில் பிரான்சன் ரீட் இருக்கார்ல, பிரான் ஸ்ட்ரோமனை காருக்கு மேலே தூக்கி போட்டு அதில் அவருடைய சுனாமி ஃபினிஷரை போட்டிருப்பாரு. இதை பார்த்த சில பேர் என்கிட்ட கேட்குறது என்னதுன்னா, இது உண்மையா அப்படின்னு. இது 100க்கு 100 உண்மை. பட் ஆனால் இதை சினிமாட்டிக் லெவலில் பண்ணியிருக்கிறாங்க. WWE கமெண்ட்ரி செக்ஷனில் இருக்கிற மைக்கேல் கோல் இதை நடக்கும்போதே சினிமாட்டிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பொதுவாகவே சினிமாவில் பார்த்தீங்கன்னா கார் எரியிறது, கார் கண்ணாடி உடையிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு செய்கிறது தான். அதே மாதிரி தான் இன்னைக்கு இதை திட்டமிட்டு பண்ணியிருக்கானுங்க. பிரான்சன் ரீட் மேலே இருந்து குதிக்கும் போது கண்ணாடி உடையிறது ஒரிஜினல் கண்ணாடியில். இது சுகர் கிளாஸஸ், மூவிஸில் யூஸ் பண்ணுற சுகர் கிளாஸஸ். ஸோ அதை பார்த்தீங்கன்னா காரில் செட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த ஆள் என்ன தான் வெயிட்டாக இருந்தாலும் அவ்வளோ பெரிய காரில் விழும்போது கண்ணாடியெல்லாம் சதுறதுன்னா கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் WWE ஒரு மூமெண்ட்டுக்காக ஒரு காரையே பணைய வைப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதனால் இதெல்லாம் ஃபேக் மூமெண்ட் தான். ஸோ இதை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் சினிமா மூவி மட்டும் இல்லை, ஹாலிவுட் மூவிஸில் கூட இந்த கார் ஆக்சிடென்ட், கண்ணாடி ஒரு இதெல்லாம் பற்றி வீடியோ இருக்குது. ஸோ அதை பார்த்து தான் நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்போ இந்த மூமெண்ட் எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு